3Dல ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் நல்லா கவனிங்க. 8 மீட்டர் 6 மீட்டர் 2.5 மீட்டர் அளவுகளை கொண்ட தொட்டியின் கொள்ளும் திறன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எப்படி சார் 3Dயா நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்க 8 மீட்டர் 6 மீட்டர் 2.5 மீட்டர்னு சொல்லி 3 அளவுகள் கொடுத்துட்டான். கண்டிப்பாக செவ்வகம் வராது, ஏன்னா அதில் நீளம் அகலம் இருக்கும். சதுரம் வராது, 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். கண்டிப்பாக அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. கியூபும் வராது. சரிங்களா? தொட்டியின் கொள்ளும் திறன் கண்டிப்பாக இது வந்து கனச்செவகம் கியூபாய்டாக தான் இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம அசியூம் பண்ணிடணும். இப்போது நமக்கு தெரியும் செவகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு, L பெருக்கல் B. சரிங்களா? கனச்செவகத்தின் கன அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கூட ஹெச்சை மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஏன் சார் கன அளவு ஏன் சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே பாரு கொள்ளும் திறன் அப்படின்னா நம்ம கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ 3 வேலையும் கொண்டு வந்து அப்படியே போடுங்க. 8 6 2.5. சரிங்களா? இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும்? 120 வருங்களா? 120 எல்லாம் மீட்டரில் இருக்குது, மீட்டர் கியூப். சரிங்களா? இப்போது எனக்கு ஆப்ஷன் எல்லாமே லிட்டரில் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சது மீட்டர் கியூபில் இருக்குது அப்படின்னா மீட்டர் கியூபை நம்ம லிட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும்ப்பா. சரிங்களா? இதே நம்ம லிட்டரை மீட்டர் கியூபுக்கு மாற்றணும் அப்படின்னா 1000ஆல் வகுத்துக்கணும். புரியுதுங்களா மீனிங் என்னென்னு? இப்போ நம்ம என்ன பண்ணணும், 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும் லிட்டருக்கு மாற்றுறதுக்கு. இப்படி பண்ணோம் அப்படின்னா முன்னாடி 3 0 ஆட் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? 1,20,000 லிட்டர். இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒரு சம் கொடுக்குற, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு மறக்காது. சரிங்களா? 3 மீட்டர் 4 மீட்டர் 2 மீட்டர் அளவுகளை கொண்ட தொட்டியின் கொள்ளும் திறன் என்ன? இதுதான் உங்களுக்கான கேள்வி. மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.